Hi friends, welcome back to my channel Daya Kanaga Lifestyle. இன்னைக்கோட வீடியோ பாத்தீங்கன்னா மஞ்சக்கிழங்கு எல்லாமே என்னென்ன இருக்கு ரகம் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா செட் அப்படியே தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் எல்லாமே அந்த பாக்ஸ்ல போட்டு வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு அட்டையில மீனாட்சி படம் வர்ற மாதிரி இதுல போட்டு வச்சிருப்பாங்க. இது ஒரு ரகத்துல இருக்கும் கோபுரம் மஞ்சள் கோபுரம் குங்குமம். இது அடுத்து இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரேட்டும் வித்தியாசம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி படம் கொடுத்துருவாங்க. கோபுரம் மஞ்சளும் அந்த இது பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த தாலி கயிறு வந்து இப்படி அப்படியே பண்டலாக கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்படியே பண்டலாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கூப்பிட்டு செய்யும் போது இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிஷின் கட்டிங்கில் இப்போ இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. முதல்ல உருட்டி மாதிரி வரும். இது வந்து மிஷின் கட்டிங் நல்லா இருக்கும் பாருங்கள். அதுலேயே வந்து சைஸஸ் இருக்கும் பாருங்கள். இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். இது வந்து எப்போவுமே போகிற சைஸஸ் தான் வாங்கியிருக்கோம். மெயினாக வந்து இந்த மிஷின் கட்டிங்னா ஈஸியாக அந்த தாலி கயிறில் ஏற்றுற எல்லா இதுவுமே வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். அதனால தான் இந்த மாதிரி தான் எல்லாம் நிறைய பேர் கேட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மாலைங்க. இந்த மாலைங்க எல்லாமே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. எல்லா டிசைன்லேயுமே வந்து ஒரு 3 பீஸ் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உங்களுக்கு வந்து சின்ன கும்பம் வச்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசியில் வந்துருக்கு பாருங்கள், பெரிய பெரிய பாசி. இந்த பெரிய பாசி வந்து அப்படியே நீட்டாக அழகாக தெரியும். அடுத்து இன்னொன்று வந்து கோல்டு ஃபினிஷிங்லேயும் இருக்குது பாருங்கள். கோல்டு ஃபினிஷிங்கில் சிவப்பு பச்சை வர்ற மாதிரி பாசி வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து இந்த மாதிரி தான். இதுவும் ஒரு ஒரு டிசைனில் இருக்கும். நிறையா இருக்குது பாருங்கள். இதெல்லாமே லைட் கலர் வேணும்னாலும் நம்ம சேரீ என்ன கலரில் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாலை போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பெரிய மாலையும் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மெரூன் கலரில் எவ்வளோ பெருசாக நம்ம கிட்டே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான். உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர ரீசனபிளான ரேட்டில் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறேன். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பண்டல் மாதிரி கொடுத்துருவாங்க. இது அப்படியே பண்டல் எடுத்து நம்ம கட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்படியும் இருக்குது, இந்த மாதிரி கயிறும் இருக்குது. இந்த மிஷினில் ஓட்டின இது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும், உருவாமல் இருக்கும். இந்த இதெல்லாம் உருவி வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இதில் இந்த ரகம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களுக்கு போகிறது தான் மெயினாக நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலரில் ஒரு சில்க் மெட்டீரியலில் இருக்கும் இந்த கயிறு. இதில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அதுக்காக அவங்களுக்காக இந்த இதையும் வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த மாலை பாருங்கள், பெரிய மாலை தான். ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் நடுவில் வந்து பாசி வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் பச்சை கலரில் பார்டர் வர்ற மாதிரி நீட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அடுத்து கோபுரம் மஞ்சள் குட்டி பாக்ஸு. அதே வந்து குங்குமம் வந்து நிறைய இருக்குது, அதனால நான் ஸ்டாக் எடுக்கலை. இப்போ 2 மட்டும் உங்கள் வீடியோக்காக இது காட்டுறேன். மஞ்சக்கிழங்கு பேக்கெட் வேணும்னாலும் அப்படியே சொல்லலாம், நான் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரகத்தை பார்த்துடலாம். இப்போ வந்து இதெல்லாமே வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ என்ன நான் எடுத்திருக்கேன், நம்ம ஸ்டோரில் எப்போவுமே ரெகுலராக போகிற ஐட்டம்ஸ். வாங்க பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு. ஜிலெட் கார்ட் ஜென்ஸுக்கு வந்து நிறைய இது கேட்பாங்க, அதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன், ஜிலெட் கார்ட் பிளேடு. அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கு வீனஸ். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ். லேடிஸ்க்கு இது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதனால இது தான் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஐட்டம் இது. அதுக்கப்புறம் மேட்ச் 3 ஜிலெட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு ரோலர் சீட் கேட்பாங்க, அதுக்காக இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக்மியில் பீச். இது வந்து சூப்பராக இருக்குது இந்த குவாலிட்டி.
நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு இந்த குவாலிட்டின்னு. பீச் மில்க் இது யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ஃபேஸ் வந்து பார்க்கும்போது க்ளோவாகவும் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லாக்மியில் பீச் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. இது வந்து அதுன்னா கூட கொஞ்சம் ட்ரைனஸ் தெரியும் ஃபேர் அண்ட் லவ்லியில், பட் இதில் வந்து யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. நான் வந்து ப்ரொமோட் பண்ணலை, பட் எங்களோட கஸ்டமர்ஸ் சொல்கிறத வச்சு நான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து ஸ்பின்ஸ் பவுடர். ஸ்பின்ஸ் பவுடர் வந்து இது ஒரு மீடியம் சைஸ். இது எப்போவுமே நமக்கு ரெகுலராக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்பின்ஸ் பிபியில் க்ரீம், நம்ம ஃபவுண்டேஷன் க்ரீம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவும் அந்த கலரில் தான் இருக்கும். இது போட்டுட்டு இந்த பவுடர் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். எப்போவுமே ஃபவுண்டேஷன் க்ரீம் தான் போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருக்கும், அதனால தான் இது வந்து நிறைய பேர் கேட்டு வருவாங்க. இதை தான் நான் வாங்கி வைப்பேன். அடுத்து வந்து பான்ஸுங்கிறப்ப பான்ஸ் க்ரீம் பிபியில் கேட்பாங்க, அவங்களுக்காக சின்னது தான் எங்கள் இதில் வந்து நிறைய போகும். அதனால ஸ்மால் சைஸஸ் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வந்து அவங்கக்கிட்டேயே ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பஃப்பு, ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இந்த பஃப் வந்து கேட்பாங்க. இது நிறைய ஸ்டாக்கு வந்து வேகமாக திந்துட்டே இருக்கும், அதனால் வாங்கி வாங்கி எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து டென்வர் பாடி ஸ்ப்ரே ஸ்மால் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், மெரூன், பிளாக், க்ரீன். இதில் ஆல்ரெடி ஒரு இது வந்து வித்தாச்சு, கஸ்டமர் வந்து கேட்டாங்க, அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். அடுத்து வந்து ஜாஸ் வந்து எல்லாருமே கேட்குறாங்க, பயங்கரமாக இருக்கும் இந்த இது. நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்களேன், திரும்பி இதையே தான் நீங்கள் கேட்பீங்க. நிறைய பேர் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லேடிஸ்க்கு ஈவா, எங்கடா மிச்சத்தை காணோம், இதெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சா? ஓகே ஓகே, இப்போ 4 பீஸ் தான் இருக்குது பாருங்கள் ஈவா. நம்ம எடுத்து பில் போட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அது சேல்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பஃப்பு. இந்த குவாலிட்டியான பஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். நிறைய பேர் வந்து பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க நிறைய கேட்பாங்க, அவங்களுக்காகவே நான் வாங்கி வைப்பேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. உங்களுக்கு வீட்டுக்கு தேவை அப்படின்னா கூட நீங்கள் சொல்லலாம், ஒரு அளவுக்கு நம்ம பேக் பண்ணி நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி சின்ன சைஸில் பஃப். ஓகே, இதுவும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது. 10 ரூபா பஃப் எல்லாம் இருக்குது, அது வேறு. இது கொஞ்சம் குவாலிட்டியானது, அதனால தான் இதெல்லாமே வாங்கி வைப்பேன் எப்போவுமே. அடுத்து வந்து அதே சைஸில் 2 சின்ன சைஸ் நிறைய பேர் கேட்பாங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த சின்ன பஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்காக தான் நிறைய வாங்கி வைப்பேன். அடுத்து வந்து மீடியம் சைஸ். இந்த மீடியம் சைஸும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நிறைய பெரியவங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதில் ஒரு 2 வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து எப்பவும் போகிறது தான் நீம் ஹிமாலயா ஃபேஸ் வாஷ். இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க. எல்லோரும் அவங்களோட ஃபேஸ்க்கு வந்து இதுதான் செட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதனால் நிறைய இது கேட்டு வருவாங்க. ஓகே, இப்போ புதுசாக ஹிமாலயாவில் நேச்சுரல் க்ளோ அப்படின்னு ரோஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது செம்மையாக ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. உங்கள் ஏரியாவில் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இதை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இதில் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குங்கிறத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பார்க் அவென்யூ பாக்கெட் ஸ்ப்ரே. இது வந்து அவங்க பாக்கெட்லேயே வச்சுட்டு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸி டு கேர். அதனால தான் பார்க் அவென்யூவில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ மீதி ஒன்று வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்காக தான் இது ஒரு கம்பெனி ஷூட். அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு போயிட்டே இருக்கும், அதனால் இதை வந்து இது பண்ணியிருக்கேன். அடுத்து தாளம்பூ குங்குமம், அது வந்து நிறைய கேட்டு வருவாங்க, அதனால் இதுவும் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சந்தனம், அப்படியே லிக்விட் மாதிரி இருக்கும், எடுத்து நம்ம அப்படியே தடவிக்கலாம். காலையில் வச்சோன்னா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்கும், மூஞ்சி கலவுறப்போ தான் இது போகும். அதனால தான் கெமிக்கல் அப்படிங்கிறது வந்து இதில் அதிகமாக இருக்காது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்குது இதெல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓலியம் ஜாக்ரிஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நிறைய பேர் ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் நிறையா இருக்குது, இது என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எங்கள் கஸ்டமருக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த ஹேர் ரிமூவ் பண்ண உடனே இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
மெயினாக நிறைய பேர் வந்து பியூட்டி பார்லரில் போய் ஐப்ரோஸ் எடுக்கும்போது அந்த ஹேர் இந்த சைடில் இருக்கிற ஹேர் எல்லாம் எடுப்பாங்க. எடுத்துட்டு வந்து அவங்களா கூட இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்களா ஹேர் வீட்டில் இருந்தபடி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் வராது. அதுவும் இல்லாமல் அந்த ரெட்டிஷாக ஆகும். அதெல்லாமே இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். எங்கள் கஸ்டமருக்காக தான் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு ஷேவர் தான். நம்ம ஃபேஸ்க்கு ஷேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஷேவர். அவங்க கேட்டதுனால இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். மெயினாக உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நானே வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்து வந்து ஜிலெட் பிளேடு ஜென்ஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மெயினாக இது வந்து சாக்லேட் லாவண்யான்னு சொல்லிட்டு ஜென்ஸ் வந்து அந்த காலரில் அந்த லேசாக அந்த இதை வந்து தடவிட்டு போயிடுவாங்க. அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி குட்டி பாக்ஸாக தான் இருக்கும். சாக்லேட் ஸ்மெல் வரும். இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க. அதே மாதிரி அயர்ன் பண்ணுறவங்களே வந்து இது நிறைய வாங்கிட்டு போவாங்க. அயர்ன் பண்ணும்போதே எனக்கு இது வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. அவங்க வாங்கிட்டு போய் அந்த காலரில் கொஞ்சோண்டு தடவி விட்டுருவாங்க. ஸ்மெல் நல்லா இருக்குனால தான் இது எல்லாருமே வாங்குறாங்க மெயினாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பெரிய சைஸ் இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது. இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபா ஏதோ சம்திங் இருக்கும். 33 ரூபா. இந்த பெரிய பாக்ஸ் வந்து 33 ரூபா. இது வந்து 25 ரூபா சம்திங் இருக்கும். நான் என்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓப்பன் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். அடுத்து வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாக்மி பவுடர். இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இதில் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்மி பவுடர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாக்மி பவுடரோட பாக்ஸே வந்து மாற்றிட்டாங்க. இது வந்து பாருங்க டார்க் காஃபி கலரில் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இதில் வந்து உள்ள பஃப் கொடுத்துருவாங்க. மெயினாக இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் எங்களுக்கு மெயினாக போகும். லாக்மி ஃபேஸ் பவுடர் பக்கத்தில் வந்து காட்டுமா, சாஃப்ட் பிங்க். இது வந்து நம்பர் 1. இதில் எம்ஆர்பி வந்து 225 ரூபா. ஓகே, அடுத்தது வந்து 2ஆம் நம்பர் லாக்மி பவுடர். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் இப்போ வந்து பாக்ஸ் மாற்றினதுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதுவும் அதே தான். இதோட ரேட்டும் அதே 225 ரூபா தான். வார்ம் பிங்க் லாக்மியில். இதுதான் வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு எல்லாருமே இந்த 1, 2 எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இது எப்போவுமே எங்களுக்கு போகிற ஐட்டம்ஸ். அடுத்து வந்து காம்பேக்ட் எடுத்திருக்கேன். காம்பேக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஷெல் எல்லாமே இருக்கா, நேச்சுரல் மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஷேட்ஸ் இருக்கும் பாருங்க. கலந்து நான் வந்து எடுத்திருக்கேன் எல்லாமே. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்களேன். இப்போ இதோட ஃபினிஷிங் வந்து பாருங்க, முன்னாடி வந்து வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க, இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. செமையாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்னும் ஓப்பன் பண்ணாதது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா அமேசானில் தான் போய் வாங்கணும்னு நினைக்காதீங்க. எங்ககிட்டயும் ஸ்டாக் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு பாருங்க. இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரியே பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. செம்மையாக இருக்குது. எப்போவுமே நான் காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே பாருங்க, இது ஒரு ஷேட். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து வந்து இதோட ஷெல், இது மார்பிள். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கோரல் ஒரு கலர். அடுத்து நேச்சுரல் சினாம்னன், இது ஒரு கலர். பார்க்குறீங்கன்னா எடுத்து காட்டுறேன். இது மொத்தம் 4 ஷேட்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரே தான். அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்கிப்பாங்க. மெயினாக நார்மலாக எங்கள் கடையில் வந்து 2 இது தான் போகும். என்ன எப்படி வச்சுருக்க, என்னை காட்டு. மெயினாக 2 ஷேட்ஸ் தான் போகும். பட் நிறைய பேர் வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தான் சரின்ட்டு அதையும் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்துருச்சு. லாக்மியில் ஃபவுண்டேஷன். இதோட
மூடி இந்த கேப் வந்து கலர் மாத்திருக்காங்க பாருங்களேன். எல்லாமே ஒரே கலர்ல இந்த வாட்டி செட் வந்திருக்கு. இதுலயும் அதே மாதிரி தான். இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து பேர் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் பேர் இருக்கு. நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். அதனால தான் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லி தான் நாங்க வந்து கொடுப்போம். இது வந்து பீச் கலர் நார்மல் ஸ்கின்க்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சினாம்னான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கிற ஸ்கின்னுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷெல்லுங்கிறதும் ஒரு இது கொஞ்சம் ஃபேரா இருக்கிறவங்க போட்டுக்கலாம். அடுத்து மார்பிள். இந்த 3 ஷேட் இருக்கு பாருங்க. ஃபேரா இருக்கிறவங்களுக்கு இது மொத்தம் 4 ஷேட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 4 ஷேட்ஸ்ல உங்க ஸ்கின் டோன் எந்த மாதிரி அப்படிங்கறத நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லாக்மி க்ரீம் எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 4மே பார்த்தாச்சு. உங்களுக்கு தேவைப்படுறது நீங்க சொல்லுங்க. நடுவில் கஸ்டமர் வந்ததுனால அவங்களுக்கு முடிச்சிட்டு நான் திரும்பி எடுத்து காட்டிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ காம்பேக்ட் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம் எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ல தான் வந்து நான் எப்பவுமே வாங்குவேன். இது வந்து சூப்பரா இருக்கும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு. நான் எப்பவுமே ஸ்ட்ரீக் இல்லைன்னா பஞ்சாராஸ்ல எடுப்பேன். பட் நிறைய பேருக்கு வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வாங்குவேன். அதுக்கப்புறம் எங்கேஜ் பாடி ஸ்ப்ரே. இதுல 3 கலர்ஸ் வரும். வயலட், பிங்க் அண்ட் கிரீன் கலர். அடுத்து வந்து கேஸ் ஸ்பார்க். இது எல்லாமே நான் சின்னதுதான் வாங்கியிருக்கேன். பெருசெல்லாம் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கு. அதனால நான் அதை வாங்கலை இந்த வாட்டி. அடுத்து கோபுரம் குங்குமம் பேக்கெட். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா இது செம்ம. மெயினாக இதோட வந்து இப்போ நிறைய பேர் இந்த பேக்கெட் தான் வாங்குவாங்க. 26 ரூபா எம்ஆர்பி. கோபுரம் மஞ்சள் தாளம்பூ ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வரலட்சுமி நோம்பு வர்றதுனால பேக்கெட்டாக வாங்குவாங்க. அடுத்து வந்து ஹிமாலயா லிப் பாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பாருங்க 40 ருபீஸ் ஆயிடுச்சு இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து காஜல், ஹிமாலயா காஜல் 50 ருபீஸ் எம்ஆர்பி. இப்போ அதுவும் இல்லாமல் பாருங்க எல்லாமே மாற்றிருக்காங்க. இந்த அட்டையெல்லாம் வேற வேற ஃபினிஷிங் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கு. இதில் வந்து 2 அட்டை எங்களுக்கு ரெகுலராக போகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் கிரீன் லீஃப் கம்பெனி. இந்த கிரீன் லீஃப் கம்பெனி வந்து மற்றது கூட இது நல்லா இருக்கு. நமக்கு ஃபேஸில் போட்டோன்னே ரொம்ப ட்ரைனஸ் ஆகாமல் நல்லா ஸ்டே ஆகுது. இது போட்டோன்னே சில பேருக்கு வந்து ஹீட் உடம்பு நிறைய இருக்கும்போது வேமா இழுத்துரும். அதனால இந்த கம்பெனி உள்ளதை நீங்கள் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இதில் வந்து சின்ன சைஸ் இருக்கு, பெரிய சைஸும் இருக்கு. அதே மாதிரி நான் பஞ்சாராஸ்லையும் வாங்குவேன். ஸ்டாக் இருக்காமா? இந்த பார் பஞ்சாராஸ்லயும் இருக்கு பாருங்க அலோவேரா ஜெல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ்லயும் இருக்கு. இந்த 3 இதுவும் எப்பவுமே நாங்கள் ரெகுலராக வாங்கி வச்சுட்டே தான் இருப்பேன். உங்கள் ஏரியாவில் இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு தாராளமாக நான் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர் வீகா கம்பெனி. இது நல்லா இருக்கும், பிராண்டட் ஐட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா கடை மூடுற டைமே வந்துருச்சு. எங்கள் விவேக ரொம்ப கோவப்படுறா. அதனால நம்ம கடகடன்னு கதவை மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். எப்போவுமே சாரீ வீடியோஸே போட்டுகிட்டே இருக்கேனே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த வாட்டி என்னோட ஸ்டோரோட வீடியோஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும், புதுசாக ஏதாவது போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அது நான் வந்து உங்களுக்காக நான் அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைபர் வந்து 5500 வந்து ரீச் ஆயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் அதெல்லாமே ரீச் ஆயிருக்கு. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.